இந்த சம்மும் ஒரு சிம்பிளான சம் தான். இங்கே பார்த்தோம்னா இதில் வந்து நீங்கள் அதே பொட்டன்ஷியல் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெகட்டிவ் வந்து ஏயோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, நான் அதனால் ஜீரோன்னு எடுத்துக்க போகிறேன். பாசிட்டிவ் பியோட கனெக்ட் பண்ணியிருக்கனால பி. நாம் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்தோம்னா எந்த எலிமெண்ட்டும் இல்லை, அதனால் இங்கே வரைக்கும் பி இருக்கும். இங்கே வரும்பொழுது இது வரைக்கும் நமக்கு பி தான் இருக்கும். ஆனால் இங்கே வேறு வருது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஏக்கே போயிடுறேன். நெகட்டிவ்லேருந்து வரும்பொழுது இங்கே ஏ, அதனால் என்ன இருக்கும், இங்கே ஜீரோ இருக்கும். இங்கே வர வரைக்கும் எந்த எலிமெண்ட்டும் இல்லை, அதனால் ஜீரோ. இங்கே எந்த எலிமெண்ட்டும் இல்லை, அதனால் இங்கே வரைக்கும் ஜீரோ. பார்த்தோம்னா இந்த 3 இதுவும் சேர்ந்து இங்கே என்ன ஆகிடுது, ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடுது. இந்த லைனில் நான் இப்போ க்ரீன் கலரில் பண்ண பாருங்க, இந்த டாட்டர் லைனில் இது வந்து ஷார்ட் சர்க்கியூட்டிங். சார்ஜஸ் எப்போவுமே வந்து மினிமம் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்து மினிமம் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா இது பண்ணும். அப்போ ஷார்ட் சர்க்கியூட் பண்ணினதுனால என்ன ஆயிடுச்சு, இங்கே இந்த பாதையில் தான் வந்து சார்ஜஸ் போகும். ஓகேயா, இந்த லைன் இந்த வந்து ஒரு நான் இங்கே ஒரு எக்ஸின் ஒயின்னு போட்டேன்னா இந்த லைன் வந்து XY ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு. ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சுன்னா இந்த சைடு இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த 4 கெப்பாசிட்டன்ஸும் நமக்கு வந்து என்ன ஆகும், எந்த யூஸும் இல்லை இப்போ இந்த கரண்ட் இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணும்பொழுது. அப்போ சர்க்கியூட் எவ்வளோ சிம்பிள் ஆகிடும்னா, சர்க்கியூட் இவ்வளோ தான்ப்பா, 2 கெப்பாசிட்டன்ஸோட சிம்பிள் ஆகிடும். ஸோ 2 கெப்பாசிட்டர்ஸ் ரெண்டும் பேரலல் காம்பினேஷனாக நெட் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்னது C + C 2C. ஓகே, அவ்வளோதான் டி ஆன்சர். ரொம்ப சிம்பிளான சம்.